நான் எல்லோவாக சூஸ் பண்ணணும். அப்படின்னா இது வேணாம் நம்மளுக்கு. அடுத்தது இது என்னது, ரெட்டு, ப்ளூ, க்ரீனு. இதில் எல்லோ இல்லைல்ல, அதனால் இதை வந்து கீழே இந்த மாதிரி பிடிச்சிக்கணும், கோன் ஐஸ்கிரீம் மாதிரி. அப்புறம் மேலே வந்துட்டு ஃபேன் மாதிரி சேர்க்கணும் எல்லோவை. இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இந்த 3 கேப் வந்து இருக்கும். இப்போ அதை நம்ம சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபேன் சேர்க்கலாம் நம்ம. போய் இதுதானே வந்து இது வந்து இங்கே இருக்குன்னா இது கூட இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஃபேனு இதை வந்து மேலே திருப்பிக்கலாம். இங்கே 2 ஃபேன் இப்போ வந்துடுச்சு. அப்புறம் இப்போ இதையும் அது கூட பேர் பண்ணிவிட்டு அப்படியே அப் பண்ணிடணும். இப்போ இங்கே இல்லாமையும் இருக்கும், இருந்தாலும் இருக்கும், இல்லைன்னா 2 ஃபில்லாக இருக்கும், இன்னொன்று ஃபில்லாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு 2 ஃபில் ஆகலை, அதனால் அதை நம்ம இப்போ சேர்க்கணும். ஃபேன் சேர்த்தாச்சா? ஸோ இப்போ இந்த வந்து அப்படியே பாட்டம் வச்சிடணும். இப்போ எல்லோனா எல்லோவை அப்படியே பாட்டம் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த எல்லோவை சேர்க்கலாம். இங்கே ஒரு எல்லோ இருக்கா? இப்போ எல்லோக்கு ஆப்போசிட் பேர் கலர் என்னது, ப்ளூவா? அப்படின்னா ப்ளூ நிறைய இருக்கிற இடத்துக்கு நம்ம திருப்பணும். எங்கே ப்ளூ நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ப்ளூ நிறைய இருக்கா? இந்த ப்ளூ வந்து அப்படியே இப்படி திருப்பிடணும். இப்போ இங்கே இருக்குது எல்லோ. இப்போது எல்லோக்கு ஆப்போசிட் சைடு அப்பு பண்ணிவிட்டு அப்படியே இந்த எல்லோவை இந்த சைடு டர்ன் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிடணும். இப்போ இங்கே 2 ஆயிடுச்சு, இங்கே 2 ஆயிடுச்சு. திருப்பி நம்ம கலர் சேர்த்த மாதிரி நம்ம பண்ணணும். அது வந்து இப்போ திருப்பியும் எல்லோக்கு ஆப்போசிட் கலர் வந்து க்ரீனு, அதனால் க்ரீன் கூட கரெக்டாக வச்சுக்கணும். இங்கே தானே நிறைய இருக்குது க்ரீனு, அதனால் இப்போ வந்து இங்கே எல்லோ இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அப் பண்ணிவிட்டு இந்த க்ரீனை இந்த எல்லோவை இங்கே புஷ் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிடணும். இப்போது ஒரு எல்லோ நம்மளுக்கு சேர்ந்துச்சு, இன்னொரு எல்லோ நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு எல்லோ இருக்குது, இங்கே இதோட பேர் கலர் வந்து ரெட்டு. ஸோ ரெட் கூட சேர்த்துடலாம், நிறைய இருக்கிற ரெட் பக்கமாக. அதுக்கப்புறம் இது இந்த சைடு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு அப்பு பண்ணிவிட்டு இது வந்து இப்படி புஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டு இப்போ டவுன் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக சேர்ந்துச்சு பேஸு, அது கூட சேர்ந்து ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்னதுன்னா இது வந்து இந்த மேலே ஒரு பிரமிட் இருக்கும்ல, மேலே குட்டி கோனு, அது வந்து அதோட கலர் கூட மேட்ச் பண்ணிடணும். இப்போ எனக்கு வந்து இங்கே க்ரீன் இருக்குது, அதனால் க்ரீன் கூட நான் மேட்ச் பண்ணுறேன். ஸோ க்ரீன் கூட இப்போ மேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ 3 வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது இதில். ஒன்று வந்து சேம் ஐஸ், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் ஐஸ் வித் ஸ்லாண்டிங் லைன், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் ஐஸ் வித்தவுட் ஸ்லாண்டிங் லைன். இப்போ எனக்கு வந்து சேம் ஐஸ் வந்திருக்கு. சேம் ஐஸ் எப்படின்னா அப் புஷ் டவுன், புஷ் அப் புஷ் டவுன். அதை இப்போ பண்ணலாம். ஏதாவது ஒரு சைடு வச்சுட்டு ரைட்லேருந்தே ஆரம்பிக்கணும். அப் புஷ் டவுன், புஷ் அப் புஷ் டவுன். இது வந்து அப் புஷ் டவுன், புஷ் அப் புஷ் டவுன் பண்ணால் சேர்ந்துடும். நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன், சாரி. அதுக்கப்புறம் இப்போது இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்து பண்ணுறதுனால எனக்கு தப்பாயிடுச்சு. இப்போது செகண்ட் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். செகண்ட் வெரிஃபிகேஷன் எப்படின்னா இப்போ வந்துட்டு இங்கே 2 ஐஸ் கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஐஸ் தான் இருக்குது, இங்கேயும் ஒரே ஒரு ஐஸ் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் 2 ஐஸ் இருக்குது. அதனால் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அப்புறம் இந்த 2 சைடு பார்க்கணும். அதோட ஜாயிண்ட்டில் ஃப்ரண்ட் 2 வாட்டி பார்க்கணும், 2 சைடுமே பார்க்கணும். அதில் வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேராமல் இருக்கலாம், அதை வந்து விட்டுடணும். அடுத்த சைடு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ரெட்டாக சேர்ந்துருக்கு, அதனால் இது கரெக்ட். இப்போது இதை இப்படி வச்சுட்டு இந்த சேர்ந்த ஃபுல் ஸ்லைட் இதுதான் வித் ஸ்லாண்டிங், டிஃப்ரெண்ட் ஐஸ் வித் ஸ்லாண்டிங், இதை ஃபார்முலா பேர். அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து அதே சைடு வச்சுட்டு அதோட ஆப்போசிட் சைடு வந்து டவுன், அப்புறம் இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற சைடு வந்து டவுன், திருப்பி இந்த சைடு அப் அப். இப்போ வந்து கீழே நம்மளோட பேஸ் கலர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே எல்லாம் இருக்குன்னா இங்கே இதோட ஆப்போசிட் சைடு வந்து அப் பண்ணிடணும்.
சரி அப் பண்ணிவிட்டு இந்த எல்லோ வந்து இப்படி திருப்பக்கூடாது, அதோட ஆப்போசிட் அது அதோட சைடே திருப்பணும். இப்போ இங்கே இருக்குன்னா இதோட சைடே இங்கே திருப்பிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து டவுன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் இது இருக்கிற சைடே அப் பண்ணணும் நம்ம. இப்போ அப் பண்ணியாச்சா? இப்போ இந்த எல்லோவை திருப்பி அதோட ஒரிஜினல் பிளேஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதை இப்போ டவுன் பண்ணிடணும். சரி இப்போ சேர்ந்துச்சு. இப்போ வந்து தேர்ட் வெரிஃபிகேஷன். இதோட பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஐஸ் வித்தவுட் ஸ்லாண்டிங் லைன். இது வந்து எப்படின்னா, இப்போ நான் போன டிஃப்ரெண்ட் ஐஸ் வித் ஸ்லாண்டிங் லைன்னு ஒன்று சேர்ந்துருக்குன்னு சொன்னேன், இன்னொன்று சேர்ந்துருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படின்னா ரெண்டு சைடுமே ஒரு கேப் இருக்கும். இப்போ ரெட்டுனா ஃபுல்லாக ரெட் இருக்காது, ஏதாவது ஒரு கலர் நடுவில் இருக்கும். இப்போ ரெட்டுனா நடுவில் க்ரீன் இருக்குது, இங்கேயும் ப்ளூனா நடுவில் க்ரீன் இருக்குது. அதனால் இது வந்து இதுதான் வித்தவுட் ஸ்லாண்டிங் லைன். இதுக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம டவுன் டவுன் அப் அப்புன்னு அதே மாதிரி பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து ரைட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். டவுன் டவுன் அப் அப் அப்படி பண்ணிவிட்டு 3 எப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்ஸி ஃப்ளவர் சேர்க்கணும். ஸோ டெய்ஸி ஃப்ளவருக்கு வந்து